ஆகிய உயர் திரு கதிர்காம தம்பி விமலராஜன் அவர்கள் கிழக்கு மாகாணத்தின் மீன்பாடும் தேனாடம் மட்டு நகரின் கல்லடி கிராமத்தில் 1963 ஆண்டு 5ஆம் மாதம் 20ஆம் தேதி அன்று அவதரித்து மட்டு பிரிவுகள் நிரந்தரம் பிரிந்து போகின்றோம். மக்கள் சேவையை மனங்குளிரச் செய்தவரே, உங்கள் ஓய்வு காலம் இனிதாகட்டும். மக்கள் சேவையை மனங்குளிரச் செய்தவரே, உங்கள் ஓய்வு காலம் இனிதாகட்டும்.
நமது மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய மாவட்ட செயலாளர்களே மற்றும் அவரின் துணைவியர் அவர்களே மற்றும் நமது மாவட்ட செயலகத்தின் திட்ட பணிப்பாளர் அவர்களே, அவரோடு இணைந்து வருகை தந்திருக்கும் துறையர் அவர்களே மற்றும் நமது பிரதேசத்தின் பிரதேச செயலகத்தின் பதவிநிலை உத்தியோகர்களே, மேலும் இந்த பிரதேசத்தின் அமைப்புகளின் உறுப்பினர்களே மற்றும் நமது அலுவலகத்தின் உத்தியோகர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்று இந்த சேவை நலன் பாராட்டு விழாவானது மாவட்ட செயலாளர் மற்றும் திட்டமிடல் பணிப்பாளரின் மனதை குளிர வைப்பதற்கு மட்டும் எடுக்கப்பட்டதில்லை. எங்கள் அன்பையும் பண்பையும் பாராட்டும் மனோநிலையையும் வெளிக்கொணரும் வரும் வகையிலேயே நாங்கள் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்துள்ளோம். இவர்கள் பாராட்டுவதால் மனம் மகிழ்ச்சி அடைகின்றது. மிகவும் எளிமையான தோற்றத்தை கொண்ட இவர்கள் சாதாரணமான ஒருவர் அல்ல. பல களங்களை பார்த்து பல வெற்றி தோல்விகளுக்கு முகம் கொடுத்தவர்கள். மொத்தத்தில் தமது உயரிய சேவையால் மக்கள் மற்றும் ஊழியர்களின் மனங்களில் இடம் பிடித்து உன்னத கௌரவத்தை பெறுகின்ற அளப்பெரிய வாய்ப்பான அகழ்வை 60 மணிவிழா காணும் பாக்கியம் பெற்றவர்கள். நமது மாவட்ட செயலகத்தின் மாவட்ட செயலாளர் ஆகிய உயர் திரு கதிர்காம தம்பி மிளகானதன் அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் மீன்பாடும் தேனாடம் மட்டு நகரின் கல்லடி கிராமத்தில் 1963ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 20ஆம் தேதி அன்று அவதரித்து மட்டு நகரில் ஆரம்ப கல்வியை கற்று பின்பு உயர் கல்வியை பூர்த்தி செய்து கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பௌதிகவியல் விஞ்ஞானத்துறையில் ஆங்கில மொழி மூலம் உயர் பட்டம் பெற்று முகாமித்துவ பட்டப்படிப்பு டிப்ளோமா கட்டணரியை ஆங்கில மொழி மூலத்தில் பூர்த்தி செய்து சமூகவியல் துறையில் முதுகலை மாணி பட்டத்தை மதுரை காமராஜன் பல்கலைக்கழகத்தில் உயர்தரத்தில் பூர்த்தி செய்திருந்தார். இவர் தனது கல்வியை பூர்த்தி செய்த காலப்பகுதியில் தொடர்ந்து அவரது அரச சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளையில் 2021ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 9ஆம் தேதி மட்டக்களப்பு கல்லடியைச் சேர்ந்த முத்துக்குமாரன் மதி லதாவை திருமணம் செய்து கொண்டார். இல்லற வாழ்வில் சிறப்பினால் 2 குழந்தை செல்வங்களை பெற்று சிறப்பாக கல்வியினையும் நல்லொழுக்கத்தையும் ஊட்டி வளர்த்தார். நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் தனது அரசு சேவையில் பட்டதாரி ஆசிரியராக 1986 தன்னை நிலைநிறுத்தி பின்பு இலங்கை பொது நிர்வாக சேவைக்கு தெரிவு செய்யப்பட்டு 1991ஆம் ஆண்டு பழுவாண்டிக்குடியில் உதவி அரசாங்க அதிபர் ஆக நியமனம் பெற்று சேவையாற்றி வேளையில் 1992 மட்டக்களப்பு மாவட்ட சேலத்தில் உதவி உணவு கட்டுப்பாட்டாளராகவும் சமூக சேவை திணைக்களத்தில் உதவி பணிப்பாளராகவும் மீண்டும் 1993 ஏறாவூர் நகர பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலராக 12 வருடங்கள் கடமையாற்றியிருக்கின்றார். மேலும் 2005 மண்முனை மேற்கு பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலராக சேவையாற்றி பின் 2008 மேலதிக மாவட்ட செயலாளராக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 வருடங்கள் கடமையாற்றிய வேளையில் 2013ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தில்
தபால் மா அதிபராக குறுகிய காலம் சேவை செய்து மீண்டும் அவ்வாண்டிலேயே அம்பாறை மாவட்ட செயலகத்தில் மேலதிக மாவட்ட செயலராக 6 வருடங்கள் சேவையாற்றி 2019 மலையக புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலராக கடமையாற்றிய இவர் பல்வேறு துறைகளில் அனுபவங்களையும் ஆளுமையையும் பெற்று உயர் பதவிகளை பெற்று இறுதியாக அடங்காப்பற்று வன்னியின் முத்தான முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரசு அதிபராக 2020 ஆண்டு பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி அன்று பதவியேற்று சவால் மிகுந்த காலப்பகுதிகளை எல்லாம் துணிச்சலுடன் எதிர்கொண்டு கொரோனா மற்றும் நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட காலங்களில் சிறந்த எரிபொருள் முகாமைத்துவ கட்டமைப்பை உருவாக்கி உத்தியோகர்களது சேவைகளை இலகுவாக்கியது மட்டுமன்றி மக்களின் பிரச்சனைகளுக்கு இலகுவாக தீர்வினை கண்டார். அது மட்டுமன்றி மாவட்டத்தின் அனைத்து மதங்களையும் ஒன்றிணைத்து கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் ததும்ப நிகழ்வுகளை வெற்றிகரமாக செய்து காட்டினார். வீட்டு தோட்டத்தில் அக்கறை கொண்ட இவர் தானம் மேற்கொண்டு மக்களுக்கும் வீட்டு தோட்டத்திலே அறிமுகம் செய்து வெற்றி கண்டார். சிறந்த தடகள விளையாட்டு வீரரான இவர் மாவட்டத்தில் பல இளைஞர் யுவதிகளை மாகாண தேசிய பங்கு வைத்து வெற்றியீட்டவும் காரணமானார். அது மட்டுமன்றி அரசு திணைக்களங்களுக்கு இடையிலான போட்டிகளில் ஈடுபட்டு தானும் வெற்றி கொண்டார். மாற்றுத்திறனாளிகள், சிறுவர்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், சிரேஷ்ட பிரஜைகள் போன்றவர்களின் அன்றாட தேவைகள் அன்றைய அக்கறையுடன் அவதானித்து ஏற்படுத்தினார். உள்ளூர் உற்பத்திகளுக்கு முன்னிலை கொடுத்து உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து மாவட்டத்தின் பல்வேறு வேலை திட்டத்திற்கான நிதி தேவைகளை உரியவர்களிடம் பெற்று மாவட்டத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு காரணகர்த்தாவாக இருந்த சேவை நாயகன் என்றால் மிக இல்லை. ஒரு நாளும் பொதுமக்களிடமோ ஊழியர்களிடமோ கோபப்பட்டதை நான் கண்டறியேன். எல்லோரிடமும் அன்பாக பழகும் மனோபாவம் கொண்டவர். மீன்பாடு தேனாட்டம் மற்ற நகரின் கல்லடியில் பிறந்ததாலோ தெரியவில்லை, அதனின் குரல் மிக மிக இனிமையானது. மிக நன்றாக பாடுவார். பல இயல்புகளில் தனது திறமையை வெளிக்கொணர்ந்து காட்டியுள்ளார். இதே போன்று நமது மாவட்டத்தின் திட்டமிடல் படிப்பாளர் திருமதி மரியமலர் கிரேசியன் வில்வராஜா அவர்கள் இயற்கை எழில் கொடுக்கும் புகழ்பூத்த இடமாகிய கீரிமலையில் 1963ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 12ஆம் தேதி பிறந்தார். இவர் தனது ஆரம்ப கல்வியை திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் கற்று யாழ் பல்கலைக்கழகத்தில் கலைமானி பட்டத்தினை பெற்றார். மேலும் மேற்படிப்பு கலையை கற்றெடுத்து ஆளுமை உள்ளவராக தன்னை வளப்படுத்திக் கொண்டார். மேலும் நமது அம்மையார் முல்லைத்தீவினை சேர்ந்த முனியப்பு கிரேசியன் வில்வராஜா என்பவரினை 1988ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டார். இல்லறத்தின் சிறப்பினால் 3 குழந்தை செல்வங்களை பெற்றெடுத்து சிறப்பான கல்வியினையும் நல்லொழுக்கத்தினையும் ஊட்டி வளர்த்தார். இல்லற வாழ்வில் நுழைந்தாலும் கூட 1990இல் பட்டதாரி பயிலராக முல்லைத்தீவு மாவட்டத்தில் எழுமணம் பெற்று 1992இல் ஒட்டிசுத்தான் பிரதேச செயலகத்தில் சேவையாற்றி பின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தில் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆபீசராகவும் அதன் பின்னர் ப்ராஜெக்ட் ஆபீசராகவும் பணியினை தொடர்ந்தார். மேலும் அவரின் திறமை காரணமாக 1999ஆம் ஆண்டில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தில் உதவி திட்டமிடல் படிப்பாளராகவும் 2001இல்
மாவட்ட செயலகத்தில் பிரதி திட்டமிடல் பணிப்பாளராகவும் 2006 முல்லைத்தீவு மாவட்டத்தில் திட்டமிடல் பணிப்பாளராகவும் சேவையாற்றிய போது 2018 வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு இடமாற்றம் பெற்று திட்டமிடல் பணிப்பாளராக கடமையாற்றினார். பின்னர் 2021 ஆண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் திட்டமிடல் பணிப்பாளராக சேவையாற்றி 2023 5ஆம் மாதம் 12 அகவை 60 மணிவிழா கண்டு அரசு சேவையில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கும் எமது அம்மையார் யுத்த காலம் அதனைத் தொடர்ந்து வந்த ஆயுட்பேரலை அதன் பின் மக்கள் விடுகின்ற குடிசைகள் கூடாரங்களில் வாழ்ந்த காலம் என மக்கள் பல்வேறு இடர்களை எதிர்நோக்கிய போதெல்லாம் மிகுந்த பொறுமையுடன் மக்களின் தேவையை அறிந்து உரிய முறையில் சேவையாற்றியவர்கள் பெருமை இவருக்கு உண்டு. இவரின் அமைதியான போக்கு, அன்பான அரவணைப்பு, இதமான முன்முறுவல் என்பன எவரையும் விலகுவில் கவரக்கூடிய பண்புகளாகும். துணிச்சலுடன் சவால்களை எதிர்கொண்டு சேவையாற்றுகிறவர் என்றால் மிக இல்லை. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பாள் என்பதற்கு சான்றாக நமது மாவட்ட செயலாளரின் சாதனைக்கு உறுதுணையாக திருமதி மதிலதா விமலநாதன் அவர்களும் இருந்துள்ளார். அதே போன்று நமது திட்டமிடல் பணிப்பாளர் நம்முடன் சுகதுக்கங்களை பகிரும் வேளைகளில் தனது சேவையை திருப்தியாக செய்ய முடிந்தது என்றால் அதற்கு காரணம் தனது கணவரின் ஒத்துழைப்பு தான் என பல தடவைகள் கூறியுள்ளார். இவ்வாறாக இவர்கள் காட்டிய பாதை மக்கள் சேவை என்னும் பணிகளுக்கெல்லாம் சிறந்ததோடு முன்னோடியாகும். இவர்களின் ஓய்வு காலம் சிறப்பாக அமைய வேண்டும் எனவும் தங்களது குடும்பத்தினருடன் இணைந்து இன்னும் தற்காலம் சிறும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர்வாதம் கைகூட பிரார்த்தித்து வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். பிரதேச செயலாளராய் உதவி அரசாங்க அதிபராய் எங்களின் மாவட்ட அரசாங்க அதிபராய் பல உயர்வுகளை பெற்று சொல்ல முடியாத சேவைகளை ஆற்றி சேவைகள் பல புரிந்து ஓய்வு பெறும் இவ்வேளை எங்கள் முல்லை மண்தான் கலங்கி போகின்றது. கற்றோரையும் மற்றோரையும் கனிவுடனே மதிப்பவர், கருணையுள்ளம் கொண்டவர், அனைவரையும் அனுசரிப்பவர், அதிகார தோரணை இல்லாதவர் எங்கள் தாய்க்கு சமமானவர். ஓய்வு பெறும் நேரம் கண்கள் பணிக்கின்றன ஐயா. நல்ல தலைவனின் சேவையை இழக்கின்றோமே என்று எங்கள் கருதுரை பெற்று மண் கலங்குகின்றது. ஓய்வு பெறும் நேரம் கண்கள் பணிக்கின்றன ஐயா. நல்ல தலைவனின் சேவையை இழக்கின்றோமே என்று எங்கள் கருதுரை பெற்று மண் கலங்குகின்றது. பிரிவுகள் நிரந்தரம், பிரிந்து போகின்றோம். மக்கள் சேவையை மனங்குளிரச் செய்தவரே, உங்கள் ஓய்வு காலம் இனிதாகட்டும். உங்கள் வாழ்வு சிறக்கட்டும், வசந்தம் பெருகட்டும். வற்றாத செல்வங்களை பெற்று நீண்ட ஆயுளுடன் நீடூழி வாழ்ந்திடவே வாழ்த்துக்களும் நன்றிகளும் பல கோடி. முல்லை மண் பெற்றெடுத்த முத்து, அவரே எங்களின் சொத்து.
மக்கள் சேவைக்காய் உழைத்திட்ட மாமணியால் அவரே எங்களின் திட்ட பணிப்பாளர். மக்கள் சேவைக்காய் உழைத்திட்ட மாமணியால் அவரே எங்களின் திட்ட பணிப்பாளர். சேவைகள் பல புரிந்து விடைபெறும் இத்தருணம் அவர் ஆற்றிய சேவைகளை சொல்லவா. சேவைகள் பல புரிந்து விடைபெறும் இத்தருணம் அவர் ஆற்றிய சேவைகளை சொல்லவா. மானிட வாழ்வின் மகத்தான ஓரங்கம் திட்டமிடல் அரச சேவையிலும் அனைவருக்கும் வேண்டியதும் அதுவே. மானிட வாழ்வின் மகத்தான ஓரங்கம் திட்டமிடல் அரச சேவையிலும் அனைவருக்கும் வேண்டியதும் அதுவே. கரைதுறப்பெற்றில் கண்ணியமாய் பணிபுரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் என அழகிய நாமம் கொண்டு ஆர்வத்தோடு வந்தோம். கரைதுறப்பெற்றில் கண்ணியமாய் பணிபுரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் என அழகிய நாமம் கொண்டு ஆர்வத்தோடு வந்தோம். அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களுக்கு அளப்பெரிய சேவை செய்ய ஆணிவேராய் இருந்து எம்மை அன்பாய் அரவணைத்து. அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களுக்கு அளப்பெரிய சேவை செய்ய ஆணிவேராய் இருந்து எம்மை அன்பாய் அரவணைத்து. அனைத்தையும் திட்டமிட்டு எம்மை திறம்பட வழிகாட்டி எல்லையில்லா சேவையினை நாம் எல்லோருக்கும் வழங்கிட. அனைத்தையும் திட்டமிட்டு எம்மை திறம்பட வழிகாட்டி எல்லையில்லா சேவையினை நாம் எல்லோருக்கும் வழங்கிட. நல்லதொரு தலைமையாய் வல்லமை மிக்கவராய் மானிடம் போற்ற மகத்தான சேவை செய்தீர். நல்லதொரு தலைமையாய் வல்லமை மிக்கவராய் மானிடம் போற்ற மகத்தான சேவை செய்தீர். சவால்கள் பல ஏற்று ஒரு சாதனை பெண்ணாய் தன்னை காட்டி. சவால்கள் பல ஏற்று ஒரு சாதனை பெண்ணாய் தன்னை காட்டி. சரித்திரத்தில் இடம் பிடித்த தன்னிகரில்லா தலைமகள் எங்கள் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர். சரித்திரத்தில் இடம் பிடித்த தன்னிகரில்லா தலைமகள் எங்கள் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர். சேவைதனை முடிவுறுத்தி தம்மில்லம் சென்றாலும் ஓய்வு காலத்தை இனிதாக்கி சுற்றமும் சூழலும் சூழ்ந்திருக்க சுகமான வாழ்வு பெற வாழ்த்துகிறோம். இதுவரையும் வளமுடனே வாழ்ந்துகிறோம்.